ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகை, உபத்திரவத்தின் பாதை. ஆண்டவர், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். தேவன் நடத்துகிற பாதை. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு ஓடும் போது அவன் இப்படி ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஏசா என்கிற ஒருவனால. ஏசா அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான். நீ போயிரு. அம்மா செல்லம் யாக்கோபு, கூடாரவாசி, வெளியே போய் பழக்கமே கிடையாது. இதே இது நேர மாதிரி ஏசான்னு வைங்களேன், அவன் பழகிடுவான். சில நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, நல்ல ஒரு ட்ராக்ல நம்ம பழகி இருப்போம், அதுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. யாக்கோபு எங்க இருந்து பழகினவன்? வீட்டுல இருந்து. ஏசா வெளியே போய் பழகினவன். ஆனா இப்ப லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? ஏசா வீட்டுல, யாக்கோபு வெளியே. என்ன படிச்சீங்க? நான் இது படிச்சேன். என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த வேலை பார்க்குறேன். படிப்புக்கும் வேலைக்கும் அப்படியே தான் நாம பழகுன பாதைக்கு. அதனால தானே எரேமியா நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாம இருந்தார். ஆண்டவர் போட்ட அக்ரிமெண்ட்ல நம்மை குறித்த தேவ திட்டத்தில் ஆண்டவர் 2 பேர் சைன் போட்டாதான் அது வந்து நடைமுறைக்கு வரும். எரேமியாவை தீர்க்கதரிசி ஆண்டவர் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டார். நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை தீர்க்கதரிசியா பத்திரத்தில் அவர் உடன்படிக்கையில் அவர் சைன் போட்டார். இவர் சைன் போட மாட்டேங்கிறாரு. சைன் போடணும்னா அர்ப்பணிக்க மாட்டேங்கிறார். அது நான் சின்ன பிள்ளை. ஏன்னா இவர் வந்து பாஸ்டருடைய பையனா வளர்ந்தார், ஆசாரியனுடைய பையன். அந்த காலத்தில் ஆசாரிய ஊழியத்தினுடைய மெத்தட் வேற, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தினுடைய மெத்தட் வேற. இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த ஆசாரிய குடும்பத்தில். அதனால ஒரு ஆசாரியன் என்ன செய்யணுமோ அந்த டியூட்டியை கொடுத்துருங்க, அதை நான் செஞ்சிருவேன். தீர்க்கதரிசிகளுடைய டியூட்டி வேற. திடீர்னு சொல்லுவார், நீ போய் ஒழிச்சிருப்பார். நான் எங்க போய் ஒழிச்சிருக்கேன்? திடீர்னு சொல்லுவார், நீ இப்படி நீ உன் தலையை மொட்டை அடித்துக்கொண்டு ஓம்பார். பைபிள்ல தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவர் செய்யறத பாத்தீங்கன்னா, நீ போய் சாரி பார்த்து விதவைக்கு வீட்டுல போ, அங்க ஒன்ன போசிக்க. எப்படிங்க இருக்கும்? அப்படி ஒரு மரத்தடியில் ஜாலியா உட்காந்து பரோட்டா கறி சாப்பிட்டு இருக்கிற ஆளை கூப்பிட்டு நீ நேர போய் சாரி பார்த்து வீட்டுக்கு போ, நேரம் அங்க ஒன்ன போசி காட்டுல இருக்கு. அம்மா அப்படித்தானே இருக்கும். அந்த வீட்டுல என்ன போய் கேட்கறதுக்கு? பேரும் தெரியாது. சாப்பிட போற இடத்துல நீ தானமா தான் விதவை அப்படின்னு கேட்டா, அம்மா அவ ஃபீல் பண்ணி சொல்றா, கொஞ்சம் அப்போ என்னதான் இருக்கு, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். எப்படி சாகதானமா போற? அதுல ஒன்ன சுட்டு எனக்கு கையில கொடுத்துட்டு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஏதாவது இருக்கு. தீர்க்கதரிசிகள் பாத்தீங்களா இப்படி எறைவே பாக்குற, ஐயோ இதெல்லாம் முடியாது. நாங்களும் ஆசாரிய குடும்பம் போனா நம்ம வெயிட்டா போட்டு ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு சில நேரத்துல ஆண்டவர் நடத்துறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல தான் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சில உபத்திரவத்தின் குகைகளை நான் உன்னை நடத்தும் போது புரிந்து கொள், உன்னை நான் சொல்லிட்டு சொல்றார் 12வது வசனம், யாக்கோபே நான் உன்னை அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நான் அவரே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆவே. உபத்திரவத்தின் பாதை. 2 வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு. தேவ நீதி செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு எதை கொடுக்கிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அந்த காரியத்துல ஒரு சமாதானம். இனி இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கர்த்தர் உபத்திரவத்திலே நமக்கு தரப்போகிற ஜெயம். தேவன் நீதி செய்கிறவர். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம் உபத்திரவப்படுகிறவர்களா இருக்கிறோமா அல்லது பிறரை உபத்திரவப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? என்ன ஒரு அமைதி!
ஏன்னா தேவன் எதை செய்கிறவர்? நீதி செய்கிறவர். நீங்க உபத்திரவப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவரே வேண்டாம். நீங்க உபத்திரவப்படுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இளைப்பாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நன்றாய் தெரிந்த வசனம் வாசியங்கள், ஜெபிக்கலாம். சங்கீதம் 10:14, சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். அடுத்த வார்த்தை, ஏழையானவன் தன்னை உமக்கு கமிட் பண்றான். உங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. கர்த்தர் பார்க்கிறார். இந்த வருடத்தின் இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல 3வது நாளிலே உபத்திரவத்திலே கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? ஒப்புவியுங்கள். ஆண்டவரே, என் காலம் உம்முடைய கருத்து, நான் என்ன சரண்டர் பண்றேன், என்ன ஒப்புவிக்கிறேன். 31வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 31 என் பிராணன், 10வது வசனம், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். சொல்லிட்டு சொல்றார் 14, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று. அதாவது யாக்கோபை கர்த்தர் சந்திப்பார். ஆதியாகமம் 28 யாக்கோபு என்ன சொல்வார் தெரியுமா? ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையெல்லாம் தந்தீங்கன்னா நீர் எனக்கு யாராயிருப்பீர்? தேவனாயிருப்பீர். ஆனா தாவீது சொல்லுகிறான், என்னை எல்லாரும் செத்தவனை போல மறந்தாங்க, உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்லுவேன், நீரே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே. கர்த்தர் அந்த புதிய பாடல் அடுத்த மாசம் வரப்போகுது. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்ல அவதூற கேட்டேன், ஆனாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் கிடைச்சா நீர் எனக்கு தேவன் சொல்லுகிறவர்கள் அல்ல. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் நான் சொல்லுவேன், யூ ஆர் மை காட். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உபத்திரவத்தில் இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒப்புவியுங்கள். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான். நீங்க உபத்திரவப்படுறீங்கனால நீங்க உங்களை ஏழைன்னு நினைச்சுக்கோங்க. ஆமே. சில பார்த்திருக்கீங்களா, இந்த தெருவோரத்தில் இருக்கவங்க நிம்மதியா தூங்குவாங்க, ஏசி ரூம்ல இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது. உண்மையில ஏழை யாரு தெரியுமா? தூக்கம் இல்லாதவங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ அது இருந்தா இது இருந்தா. இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்த ரோட்ல படுக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு விறுவிறுன்னு வருது. ஏன்? ஃபுல்லா கொசு. மீட்டிங் போட்டுருக்கோம், அவர் கடந்து உறங்கிட்டு இருக்கிறார். நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிறார் ஒருத்தர். புரிஞ்சுக்கோங்க, ஏழை. ஏழைனா யார்? தேவை உள்ளவன்.
நான் உபத்திரவப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன்ப்பா. நீ உனக்கு கொடுத்துரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதியில நம்ம ஜெயிக்க போறோம். என்ன நீதி? உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் இதுவரை உதவினவர், இதுவரை இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும். எதை நினைத்து நான் கலங்கிட மாட்டேன் சொல்லுங்க. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா